மதுரை சின்ன சொக்கிக்குளம் சாலையில் அரசு ஊழியரின் கார் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிக்கந்தர் சாவடி பகுதியைச் சேர்ந்த கோபிக்கண்ணன் பணி முடிந்து வீடு திரும்பிய போது காரின் முன்பகுதியில் இருந்து புகை வெளியேறியது. சிறிது நேரத்தில் தீ பரவிய நிலையில் கோபிக்கண்ணன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 7 வயதுக்கு உட்பட்ட 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மெக்கானிக் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். வெங்கமேடு பகுதியில் இருசக்கர வாகன பழுது நீக்கும் பட்டறை நடத்தி வரும் விஜயகுமார் கடையின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதை சிறுமிகள் பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து விஜயகுமார் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கடலூரில் டாரஸ் லாரி உரிமையாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கிராவல், எம்சான், ஜல்லி போன்ற பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் அனுமதியின்றி கனிம வளங்களை தனிநபர்கள் எடுத்துச் செல்வதை தடுக்க கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. வேலைநிறுத்த போராட்டத்தை மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக பழைய ஆட்சியர் அலுவலகம் எதிரே லாரிகளை வரிசையாக நிறுத்தி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பலத்த காற்றுடன் திடீரென மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. வெளியில் வரவே முடியாத அளவுக்கு கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சாலையில் இருந்த தடுப்புகள் கீழே விழுந்தன. வேலைக்கு சென்ற பலரும் மழையில் நனைந்தபடியே சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி இலுப்பூர் பேரூராட்சியில் நடந்த அதிமுக பூத் கமிட்டி கள ஆய்வுக் கூட்டத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா வேடமணிந்தவர்களை பார்த்து நிர்வாகிகள் கண்ணீர் விட்டு கட்டி தழுவி அழுதனர். முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் எம்ஜிஆர், ஜெயலலிதா வேடமணிந்து வந்த இருவரின் கால்களில் விழுந்த தொண்டர்கள் ஆசி பெற்றனர். தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினர் நாமம் அணிந்து மடிப்பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு 6750 ஓய்வூதியம் வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி 2.57 காரணியால் பென்ஷன் மற்றும் ஊதியத்தை திருத்தி அமைத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஊதியம் வழங்கிவிடு தமிழக அரசு. எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நகைப்பறிப்பு குற்றவாளிகள் 2 பலத்த காயம் அடைந்தனர். கர்நாடகாவைச் சேர்ந்த பாலாஜி, ஹரிஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் ஹொசூருக்கு வந்தபோது விபத்தில் சிக்கி பலத்த காயம் அடைந்தனர். அவர்களை மீட்ட அக்கம் பக்கத்தினர் ஹொசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் கடந்த 8ஆம் தேதி மூக்கண்டப்பள்ளியில் 6 சவர நகை மற்றும் காலஸ்திபுரம் பகுதியில் 5 சவர நகையை பறித்துச் சென்ற குற்றவாளிகள் என்பது தெரியவந்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை தண்டனை என வழங்கப்பட்ட தீர்ப்பை கிருஷ்ணகிரி நகர திமுகவினர் கொட்டு மழையிலும் பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர். கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு நகர திமுக சார்பில் 5 ரோடு ரவுண்டானா அருகே திரண்ட திமுக தொண்டர்கள் தீர்ப்பை வரவேற்று கோஷங்கள் எழுப்பி கொட்டு மழையிலும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே முப்பிலிப்பட்டியில் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பூஞ்சிட்டு, தேஞ்சிட்டு, தட்டாஞ்சிட்டு என 3 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட போட்டியை ஒட்டப்பிடாரம் காவல் ஆய்வாளர் பவுல் ஏசுதாசன் தொடங்கி வைத்தார். 60க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடின. இதில் வெற்றி பெற்ற வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுத் தொகை மற்றும் செல்போன்கள் வழங்கப்பட்டன. கரூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளின் பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஆய்வு செய்தார். கரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகளின் தரம், செயல்பாடு, பாதுகாப்பு குறித்து ஆட்சியர் தங்கவேல் ஆய்வு செய்தார். இதில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களில் அவசரகால வழி மற்றும் முதல் உதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள் போன்றவை இல்லாத காரணத்தால் மறுபரிசோதனைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதையடுத்து ஓட்டுநர்களுக்கு சாலை விதிகள் பற்றிய விழிப்புணர்வும் அவசர காலத்தில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஆக்கிரமிப்பில் உள்ள பொது கழிப்பறையை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருத்தங்கல் செங்குளம் கண்மாய் கரையை ஒட்டியுள்ள பகுதியில் குடிநீர், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் அதனை அடுத்து பொது கழிப்பறையும் அமைந்துள்ளது. இங்கிருந்து வெளியாகும் கழிவுகள் கண்மாயில் கலப்பதால் கழிப்பறையை இடித்து அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இணைப்புச் சாலை அமைக்க நிலம் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து கருத்து கேட்பு கூட்டத்தை நில உரிமையாளர்கள் புறக்கணித்தனர். பல்லடம் கொச்சின் சாலை முதல் பல்லடம் தாராபுரம் சாலை வரை இணைப்புச் சாலை அமைப்பதற்காக
பணிக்கம்பட்டி, வடுகுப்பாளையம், சித்தம்பாளையம் மற்றும் மாதப்பூர் கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நில உரிமையாளர்களுக்கு தெரியப்படுத்தாமலேயே அளவீடு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 3 கிலோமீட்டர் விவசாய பட்டா நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை புழல் சிறையின் வளாகத்திற்கு வெளியே வீசப்பட்டிருந்த கஞ்சா, போதை மாத்திரைகள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இங்குள்ள விசாரணை கைதிகளுக்கான சிறையில் 3500க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை சிறை வளாகத்திற்கு வெளியே 30 போதை மாத்திரைகள், 75 கிராம் கஞ்சா, 30 சிகரெட் பாக்கெட்டுகள் மற்றும் சிம் கார்டுடன் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசால் தடை செய்யப்பட்ட மெழுகு பூசிய டீ கப் மற்றும் பிளாஸ்டிக் பேப்பர் தட்டுக்களை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காரைக்குடி நகர் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட மெழுகு பூசிய டீ கப், பிளாஸ்டிக் கப், பேப்பர் பிளேட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காரைக்குடி சர்ச் 2வது வீதியில் கருடவேகா மற்றும் இன்டர்நேஷனல் கொரியர் நிறுவனத்தில் அதிரடியாக சோதனை நடத்திய மாநகராட்சி அதிகாரிகள் அங்கிருந்த 10,000 ரூபாய் மதிப்பிலான மெழுகு பூசிய பிளாஸ்டிக் கப் மற்றும் பிளாஸ்டிக் பேப்பர் தட்டுகளை பறிமுதல் செய்து கடை உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டிட தொழிலாளி கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முடுக்கு மிண்டான்பட்டியைச் சேர்ந்த சமுத்திரவேல் பணி முடிந்து திரும்பிய போது அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் கல்லால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. ஜெயராஜை கைது செய்த போலீசார் என்ன காரணத்திற்காக கொலை செய்தார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை தள்ளி இயக்க முயற்சித்தும் இயங்காததால் பயணிகள் அதிருப்திக்கு உள்ளாகினர். திருச்சி செல்ல இருந்த அரசு பேருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே பழுதானதாக தெரிகிறது. இதனால் பயணிகள் தள்ளி பேருந்தை இயக்க முயற்சித்தும் பலனளிக்காத நிலையில் அதிருப்தியில் வேறு பேருந்தில் பயணித்தனர். அரசு பேருந்துகளை சரிவர பராமரிக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் வழிபாடு நடத்தினார். செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பதி மலைக்கு வந்த அவர் VIP விடுதியில் தங்கி வராகசாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். அதைத் தொடர்ந்து ஹயக்ரீவர் கோவிலிலும் சாமி தரிசனம் செய்தார். திருப்பதி மலையிலேயே தங்கும் எடப்பாடி பழனிசாமி புதன்கிழமை காலை ஏழுமலையானை வழிபட உள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 2 மீனவர் சங்கத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையத்தில் பள்ளிப்பாளையம் மீனவர் சங்கம் மற்றும் கொக்கராயன்பேட்டை மீனவர் சங்கம் என 2 பிரிவுகள் செயல்பட்டு வரும் நிலையில் காவிரி ஆற்றின் நடுவே மின்விளக்கை பொருத்தி மீன்பிடிப்பதில் இருதரப்புக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இருதரப்பினரும் வாக்குவாதம் செய்த நிலையில் இருவரும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். தாக்குதல் நடத்தும் வீடியோ வெளியான நிலையில் இதுகுறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை போரூரில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான மகனை போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்த மறுநாளே அவர் உயிரிழந்து விட்டதாக தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். போரூர் அருகே தெள்ளியார் அகரம் பகுதியைச் சேர்ந்த சர்மா என்பவர் மதுப்பழக்கத்திற்கு அடிமையான நிலையில் வானகரத்தில் உள்ள தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி போதை மறுவாழ்வு மையத்தினர் அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இச்சூழலில் சர்மா இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதை ஏற்க மறுத்த அவரது தந்தை சர்மாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை விழாவின் ஒரு பகுதியாக உதகை படகு இல்லத்தில் படகு போட்டியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். படகு போட்டியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தம்பதிகள், ஆண்கள், பெண்கள், படகு இல்ல ஊழியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் என 5 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் பரிசாக வழங்கப்பட்டது. நீர்நிலைகளை ஆக்கிரமித்தவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி சிவகங்கை தாசில்தார் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். பொய்யாமணிப்பட்டி மற்றும் கொல்லம்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள நீர்நிலை பகுதிகளை லஞ்சம் பெற்றுக் கொண்டு சில நபர்களுக்கு சிவகங்கை தாசில்தார் பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கிராம மக்கள் தொடுத்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை பட்டாக்களை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் இது தொடர்பான சமாதான கூட்டத்தில் பங்கேற்க வந்த கிராம மக்களை தாசில்தார் வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நெல்லையில் கோடை வெப்பத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள இந்திய பல் மருத்துவர் சங்கம் சார்பில் போக்குவரத்து காவலர்களுக்கு மின்விசிறி வழங்கப்பட்டது. வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் சிலை அருகே போக்குவரத்து காவலர்களுக்கு சார்ஜபிள் மின்விசிறி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நெல்லை மாநகர கிழக்கு காவல்துறை ஆணையர் வினோத் சாந்தாராம் கலந்து கொண்டு போக்குவரத்து காவலர்களுக்கு மின்விசிறியை வழங்கினார்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திட்டுகளில் இருந்து மணல் எடுப்பதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி அதிமுகவினரும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எடக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள மணல் திட்டில் இருந்து அதிகாரிகள் அனுமதியுடன் பொக்லைன் ஜேசிபி மூலம் மணல் எடுக்கப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கனிம வளங்கள் அளிக்கப்படுவதாக கூறி பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே தன்னுடன் தொடர்பில் இருந்த பெண்ணை கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டார். இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சாந்திரி என்பவர் கணவரை விட்டு பிரிந்து புதுகை நகர் குடியிருப்பு பகுதியில் காமேஷ் என்பவருடன் 7 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் காமேஷ் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சாந்தினி தனது மகளின் திருமண செலவுக்காக காமேஷிடம் பணம் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் சாந்திரியை வெட்டி கொலை செய்து வாலாஜாபேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சிதம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள 76 பள்ளிகளின் 232 வாகனங்கள் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டன. பள்ளி வாகனங்களில் அவசரகால கதவு, தீத்தடுப்பு கருவி, வேக கட்டுப்பாட்டு கருவி, கேமரா உள்ளிட்டவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. வாகனங்களின் பர்மிட், இன்சூரன்ஸ் போன்ற ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு குறைபாடுகள் உடைய 15 வாகனங்களின் தகுதிச் சான்று ரத்து செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தர்பூசணி பழங்கள் விற்பனையாகாததால் விவசாயிகள் அதனை நிலத்திலேயே வைத்து அடித்தனர். நம்பேடு கிராமத்தில் விளைவிக்கப்பட்ட தர்பூசணிகளை வாங்க வியாபாரிகள் யாரும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஏக்கருக்கு 60,000 முதல் 70,000 ரூபாய் வரை செலவு செய்து நடவு செய்த டன் கணக்கிலான தர்பூசணி பழங்கள் அழுகி வீணாகின. இதனால் பெரும் இழப்பை சந்தித்த விவசாயிகள் அவற்றை நிலத்திலேயே வைத்து டிராக்டர்கள் மூலம் அடித்தனர். திருப்பதி திருமலை கோவிலுக்கு செல்லும் வழியில் திருவள்ளூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி எதிரே முன்னாள் அமைச்சர் PV ரமணா, பெஞ்சமின் ஆகியோர் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை ரோஜாப்பூ மலர்களை தூவி வரவேற்றனர். முன்னதாக 2 மணி நேரம் காத்திருந்த தொண்டர்களுக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் உணவு மற்றும் நீர் மோர் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சின்னாறு அணை பகுதியில் கூட்டமாக வலம் வரும் பட்டாம்பூச்சிகள் கண்களை கவர்கின்றன. சின்னாறு அணை உபரிநீர் செல்லும் கால்வாய் பகுதிகளிலும் வனப்பகுதிகளை ஒட்டிய சாலை ஓரங்களிலும் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் ஒரே இடத்தில் குவிந்துள்ளன. மாலை நேரங்களில் இந்த பட்டாம்பூச்சிகள் மரங்கள், செடிகளில் வட்டமிடுவது காண்போர் கண்களுக்கு விருந்தளிக்கிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி தர்மபுரம் கிராமத்தில் துணி காய வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருந்துறையைச் சேர்ந்த தீபக்குமார் தர்மாபுரம் தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கியிருந்தார். இவர் விடுதியின் வெளியே துணியை காய வைக்கும் போது அந்த கம்பியின் மீது மின்சார வயர் உரசியதால் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். கோடை விடுமுறையை கழிக்க விடுதியில் தங்கியிருந்த போது நேர்ந்த இந்த சம்பவம் அவரது நண்பர்கள், உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அளவுக்கு அதிகமாக மணலை ஏற்றிச் சென்ற லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். மலையாம்பட்டு ஏரியில் செங்கம் பகுதியைச் சேர்ந்த தாண்டவராயன் என்பவருக்கு வண்டல் மண் அள்ள ஆரணி வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிமம் வழங்கிய நிலையில் உரிமத்தை மீறி அவர் அதிக அளவில் மணல் அள்ளியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மலையாம்பட்டு கிராம மக்கள் மண் அள்ளிச் சென்ற லாரிகளை சிறைப்பிடித்தனர். இது சம்பந்தமாக பலமுறை காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே நிலத்தை அளந்து தனி பட்டா வழங்க 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். பெரியம்மாபாளையத்தைச் சேர்ந்த கலைமணி என்பவர் கூட்டு பட்டாவாக இருக்கும் தனது நிலத்தை அளந்து தனி பட்டா வாங்குவதற்கு கிராம நிர்வாக அலுவலர் அழகப்பனை அணுகியுள்ளார். அதற்கு அழகப்பன் லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் கலைமணி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்ததோடு அதிகாரிகளின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட அழகப்பனை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர்.